எனக்கு பிடிக்கும்னு சொன்னதுல ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா இங்க? நீ சொல்ற எதுவும் எங்க வீட்ல இல்லையே தம்பி. உங்களை உத்து பாக்கல, நான் சாதாரணமா தான் பாத்துட்டு இருந்தேன். என்ன? சரி சரி, நீ எதுக்காக என்ன அந்த மாதிரி பார்த்தேன்னு சொல்லு. அதுவா, நீங்க என்ன சாப்பிட போறீங்கன்னு அப்படியே லைட்டா ஒரு லுக் விட்டேன். மத்தவங்க எல்லாம் சாப்பிடுறதா நானும் சாப்பிடுறேன். அப்போ நீங்க மனுஷங்க சாப்பிடறதா சாப்பிடுறீங்களா? ஏன் என்ன பார்த்தா ஜந்து மாதிரி தெரியுதா? ரொம்ப நல்லா சூடா இருக்கும். ரொம்ப சூடுனா அண்டா அடுப்புல வச்சிருப்பீங்களா? ஒருவேளை சுடு தண்ணியில பச்சை தண்ணி தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா வெளியே வந்தா குளிர்ந்து உள்ள இருந்தா பசிக்குது. நான் வந்துட்டேன். என்ன ஷின்சானது குப்பை மாதிரி பொம்மை எல்லாம் போட்டு வச்சிருக்க? ஒரு விளையாட்டு புள்ள பொம்மைய பக்கத்துல வைக்காம பறந்த மேலேயே வைப்பேன். ஆனா பொம்மை எல்லாம் ஒழுங்கா எடுத்து வச்சுட்டு விளையாடல. ஒழுங்கா விளையாடுனா ஒழுங்கு காட்டுறான்னு சொல்லுவீங்க, அதுக்குதான் இப்படி விளையாடுறேன். என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல. சரி, என்னம்மா ஷாப்பிங் போயிட்டு பெரிய மூட்டையை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன இப்படி கேட்டுட்டு ஷின்சான்? இன்னைக்கு நான் நிறைய சூப்பர் டிஷ் எல்லாம் செய்ய போறேன் தெரியுமா? ஆமா, பாவம் இன்னைக்கு உங்க சொந்தக்காரங்க யாரும் வராங்களா? இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயில ஜொல்லு ஊத்தணும். நான்வெஜ்ல முக்கியமான விஷயம் காரம். அதனால சில்லி சாஸ் இதுல எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கும் தெரியாது, சாப்பிட்டாதான் தெரியும். சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் ஊத்தியாச்சு. அடுத்தது நம்ம உப்பை மட்டும் தான் ஆட் பண்ணணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? அச்சோ, பெருசா